உம்முடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தருடைய கரம், அதனுடைய கிரியைகளை யோசிக்கிறேன். அது ஒரு சாதாரண மனிதனுடைய கரம் அல்ல. கரம் என்று சொன்னாலே கிரியைகளை குறிக்கிறது. கரத்தினால் நாம் செய்கிற கிரியைகள், சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இந்தவருடைய கரங்கள் கொடுத்த கரங்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், கொடுக்கும் கரங்கள், அழிக்கும் கரங்கள், உருவாக்கும் கரங்கள், உழைக்கும் கரங்கள் என்று கரங்களுக்கெல்லாம் ஒரு அடைமொழி கொடுப்போம். அது எல்லாமே இந்த கரம் செய்கிற கிரியைகளின் அடிப்படையில் தான் அந்த கரங்களுக்கு அடையாளத்தை கொடுக்கிறோம். இதெல்லாம் மனித கரங்கள். கர்த்தருடைய கரம் என்றால் அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய செய்கைகளையும் செயல்களையும், இன்னொன்று கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் செய்த கிரியைகள் எல்லாம் சொல்லும் போது கர்த்தருடைய கரம் என்று சொல்றோம். கர்த்தருடைய கரம் இதுல வெளிப்படுகிறது. ஒரு கிரியை பார்க்கும்போது, ஒரு மலையை பார்க்கும்போது, ஒரு சூரியனை பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுகிறது. இது ஒண்ணு. இன்னொன்னு, கர்த்தருடைய கரம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய பிரசன்னம். அதை எப்படி சொல்றீங்க? பாருங்க, நான் ஜெபித்த போது கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது என்றால் எதை சொல்லுது? கரம் என்ற வார்த்தை கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அவருடைய கரம் நம்ம மேல அமரும் போது, தொடும்போது தேவ பிரசன்னம் நம்மை முழுவதும் மூடிக்கொள்ளுகிறது. ஏன்னா அது மனுஷனுடைய கரம் அல்ல. மனுஷனுடைய கரத்துக்கு கிரியைகள் மாத்திரம்தான் உண்டு. ஆனா கர்த்தருடைய கரம் கிரியை என்ற பொருளிலும் உணரப்படுகிறது. கர்த்தருடைய கரம் பிரசன்னம் என்ற பொருளிலும் உணரப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய கரத்தை நான் யோசிக்கிறேன் என்கிறார். கர்த்தருடைய கரத்தை நான் யோசிக்கிறேன். அப்ப யோசிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்குது? கர்த்தருடைய கரத்துல எல்லாமே இருக்குது. ஒன்று, கர்த்தருடைய செய்கைகள் இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை தொடும்போது அந்த தொடுகை இருக்க பாருங்க, அந்த டச், அந்த பிரசன்னம் நம்மை நிரப்பி நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறது. இயேசு பாருங்க, அடிக்கடி சுகமாக்க நேரிடும் போது, விடுவிக்க நேரிடும் போது அவர்களை தொட்டு எழுப்பி கையை பிடித்து தூக்கி அப்படிதான் கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறார். தொட்டு குணமாக்கினார், தொட்டு விடுதலையாக்கினார், தொட்டு அவருடைய பிரச்சனைகளை மாற்றினார். ஏன்னா அந்த கரம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உள்ளடக்கி இருக்கிறது. மனுஷனுடைய கரம் என்றால் கிரியைகள். இதெல்லாம் எங்களுடைய கை வேலைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய கைக்கு வேலைப்பாடு தான் இருக்கும், ஒரு வேளை சிலருக்கு அதுவும் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய கரம் என்றால் கிரியைகளையும் குறிக்கும், பிரசன்னத்தையும் குறிக்கும். அப்ப கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்கிறார். அந்த கர்த்தருடைய கரத்துல வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. அப்ப அந்த கரம் பிரசன்னத்தினால், தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய செய்கைகளினால் நிறைந்திருக்கிறது. பலத்திலும் வல்லமையிலும் நிறைந்திருக்கிறது. வேதத்துல சங்கீத புஸ்தகம் 80வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லும் போது, உமது கரம், இந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த 3 அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறாங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகள், உம்முடைய ஆவியின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையும் மகத்துவமும், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரம் என்ற ஒரு வார்த்தையிலே அடக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அங்க சொல்றாங்க, உம்முடைய கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. யார சொல்றாங்க? இயேசுவை பற்றி சொல்றாங்க. பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. தாவீது புகழ்ந்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கரம் ஆண்டவரே நீர் திடப்படுத்தின உம்முடைய மனுஷகுமாரன் மேலும் உம்முடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் வழியாக வெளிப்படுவதாக. ஒரு காலத்துல கர்த்தருடைய கரம் நேரடியாக வெளிப்பட்டது. கர்த்தருடைய கோபமா இருந்தாலும், கர்த்தருடைய செய்கைகளாக இருந்தாலும், கர்த்தருடைய கிரியைகளாக இருந்தாலும் எல்லாமே நேரடியாய் வெளிப்பட்டது. ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, இனி கர்த்தருடைய கரம் மனிதர்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால் அது கிறிஸ்துவின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் கை மூலம்தான் வெளிப்படுகிறது. அதைத்தான் தீர்க்க தரிசனமா தாவீது சொல்றாரு, உம்முடைய கரம்
உம்முடைய வலது பாரிசத்து புருஷன் மேலே, கர்த்தருடைய வலது பாரிசத்துல யார் வீற்றிருப்பா? என்னுடைய வலது பாரிசத்தில் வீற்றிரும் என்று அவருக்கு சொல்லி, கிறிஸ்து தான் அங்க இருக்கிறாரு, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர். அப்ப அவர் மேலையும் நீர் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மேலும் இருப்பதாக. அப்ப இனி கர்த்தருடைய கரம் பூமியிலே மனிதர் நடுவிலே வெளிப்பட வேண்டுமானால் அது நேரடியா வெளிப்படாம குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாகத்தான் வெளிப்படும். அப்படி வெளிப்படுவதாக. அப்படி வெளிப்படும் போது கர்த்தாவே உம்முடைய கரத்தை அவர் வழியா முழுவதுமாக வெளிப்படுத்தும். உங்க கரம் டைரக்டா வந்துச்சுன்னா எப்படி வருமோ அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உண்மைதான். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் ஜனங்களுக்கு அவர் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படிக்கு அருள் செய்த, அவர் திடப்படுத்தி உயர்த்தின புருஷனாகிய மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. அப்ப அவருடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறோம், அவருடைய கரத்தை தியானிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது.